ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மகிழ்ச்சியான நாளிலே கூட இந்த அரைஸ் அண்ட் ஷைன் நிகழ்ச்சிக்காக, இந்த ப்ரேயருக்காக உங்களை வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம். இந்த நிகழ்ச்சியை, இந்த ஜெபத்தை அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்க. இந்த ஜெபத்தின் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. கர்த்தருடைய நாமம் மையப்படட்டும். நாம் ஜெபிப்போம். அழைத்தவரே, அழைத்தவரே, ஊழியத்தின் ஆதாரமே, அழைத்தவரே, அழைத்தவரே, ஊழியத்தின் ஆதாரமே. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காக நன்றி. இந்த அரைஸ் அண்ட் ஷைன் இந்த ஜெபத்திற்காக ஸ்தோத்திரம். எழும்பி பிரகாசி ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது. ஆண்டவரே, நித்தாமே ஒவ்வொருத்தரையும் ஆவியில பலன் கொள்ள செய்யும். பாடுகிற பாடல்கள், வேத வசன தியானங்கள், ஆண்டவரே, வேத வாசிப்பு, ஜெபம் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் வந்து பொறுப்படுத்தி நடத்த ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. இப்பொழுது கூட ஆண்டவரை பாடி துதித்து மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளையிலும் நாம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக அவருடைய சமூகத்திலே காத்திருப்பது மிகுந்த ஒரு ஆசீர்வாதமான காரியம். ஆகவே இந்த காலை வேளையில் இந்த நியூ கிரேஸ் டிவியின் வாயிலாக நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கவும், அவரை துதித்து பாடவும், அவரை புகழவும் நமக்கு ஒரு தருணத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஆண்டவருடைய நாமத்தை நாம் ஒருமித்து அவர் நாமத்தை துதிப்போமாக. God bless you. ஆண்டவர் மாத்திரம் நம்ம வாழ்க்கையில் இல்லாவிட்டால் என்றைக்கும் நம்ம அழிந்து போயிருப்போம். அது அந்த சிந்தையோடு கூட இந்த பாடலை பாடுவோம். நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைன்னா நாம் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை கண்ணின் கரிமணி போல பாதுகாத்தாரே, அந்த அன்பை நினைத்து பாடுவோம். பிரைஸ் தி லார்ட். நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. எப்படி சொல்வேன், என்னன்னு சொல்வேன் நீர் செய்ததை? 1 2 3 என்று எண்ண முடியாதே.
எப்படி சொல்வேன் என்னென்னு சொல்வேன் நீர் செய்ததை. 1 2 3 என்று எண்ண முடியாதே. நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைன்னா. நாம் சந்தோஷமா இருக்கும்போது நம்மோடு கூட அநேக கூட்டம் இருக்கும். ஆனால் நம் கண்ணீர் விட்டு கவலையோடு இருக்கும்போது நம்மோடு கூட யாருமே இருக்க மாட்டாங்க. ஏசப்பா மாத்திரம்தான் நம்முடைய கண்ணீரை துடைப்பார். அந்த உள்ளத்தோடு கூட பாடுவோம். God bless you. எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியல, சொல்லி அழ யாரும் இல்லை. எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியல, சொல்லி அழ யாரும் இல்லை. எப்படி சொல்வேன் எல்லாவற்றையும் நீர் மாத்தினீ. நிம்மதி தந்து நித்தன் நடத்தி வாழ வைக்கிறீர். எப்படி சொல்வேன் எல்லாவற்றையும் நீர் மாற்றினீர். நிம்மதி தந்து நித்தன் நடத்தி வாழ வைக்கிறீர். இங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைன்னா. சொந்தம் என்று சொல்வதற்கு 1000 பேர் இருக்கும். ஆனால் நெருக்கப்படுகிற நேரங்களில் ஆண்டவர் தான் நமக்கு தஞ்சமாக. நீ கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லி நான் அரவணைக்கிற தேவன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யார் யாரோ இங்கு உண்டு. ஏனென்று கேட்டிட யாரும் இங்கு வரவில்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யார் யாரோ இங்கு உண்டு. ஏனென்று கேட்டிட யாரும் இங்கு வரவில்லை. எப்படி சொல்வேன் என்னையும் தேடி நீர் வந்ததை. தோளின் மீது சுமந்து கொண்டு நடத்தி வருவதை. எப்படி சொல்வேன் என்னையும் தேடி நீர் வந்ததை. தோளின் மீது சுமந்து கொண்டு நடத்தி வருவதை. நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ளே போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பா, மறந்தே போயிருப்பா. நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பா, மறந்தே போயிருப்பா. நீங்க மட்டும் இல்லைன்னா. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு 9வது அதிகாரம் வசனங்கள் 9 தொடங்கி 13 வரை. இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். பின்பு அவர் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தியிருந்தார்கள். பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீஷர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். இயேசு அதை கேட்டு,
பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார் என்பதே. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இப்பொழுதும் கூட நம் மத்தியில் வந்திருக்கிற பாஸ்டர் ஜோஷ்வா மனோகரன் ஐயா அவர்கள் நமக்காக மத்தேயு 9ஆம் அதிகாரத்தை அவர் தியானித்து கொடுப்பார்கள். அவரை நாம் அன்புடன் வரவேற்போம். ஆமீன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய இந்த கால வேளையில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான இந்த நியூ கிரைஸ்ட் டிவியின் மூலமாக நான் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் எனக்கு இந்த நல்ல தருணத்தை தந்தபடினாலே அவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். இந்த கால வேளையிலும் கூட அருமையான தியானத்திற்கென்று மத்தேயு 9ஆவது அதிகாரத்தை குறித்து நாம் தியானிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைபடும்படியாக நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரிக்கிறோம் நல்ல தேவனே, இந்த அருமையான கால வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்களோடு பேசும் ஆண்டவரே, நீர் எங்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் தாமே இந்த கால வேளையில் உம்முடைய ஜனங்களுக்கு எங்களுக்கு நீர் என்ன வார்த்தைகளை வைத்திருக்கிறீரோ, இந்த ஆண்டவரே கிறிஸ்மஸ் நாட்களிலும் கூட மனமகிழ்ச்சியான நாட்களிலும் கூட தேவனாகிய கர்த்தர் எங்கள் இருதயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை ஆண்டவர் பேசுவீராக. நாங்கள் உம்முடைய பரிசுத்த பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் வழிநடத்தும் பேசும் எல்லா புலகள் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அருமையான தேவ ஜனமே, இந்த நேரத்திலும் கூட மத்தேயு 9ஆவது அதிகாரத்திலே தேவன் செய்த அநேக அற்புதங்களை குறித்து அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது ஒரு திமிர்வாதக்காரனை குறித்து இந்த வேத புஸ்தகம் சொல்லப்படும். முதலாவது திமிர்வாதக்காரனை கொண்டு வந்து அந்த வீட்டில் ஆண்டவருக்கு முன்பதாக கொண்டு வந்ததாக இந்த புத்தகம் முழுவதிலும் ஒரு 4 காரியத்தின் அற்புதங்களை குறித்து இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், திமிர்வாதக்காரனை கொண்டு வந்தார்கள். அந்த இடத்திலே கொண்டு வரும்பொழுது கர்த்தர் அவருடைய விசுவாசத்தை பார்த்து பாராட்டினார், அவர்களை ஆசீர்வதித்தார். உங்களுடைய விசுவாசம் பெரியது என்று சொன்னார். பிற்பாடு அவர் கடந்து வருகையிலே ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்ததான மத்தேயு என்கிறதான ஒரு மனிதனை கண்டு எனக்கு பின் வா என்று சொல்லி அவனை தன்னுடைய ஊழியத்திற்கு அழைத்ததாக இந்த வேத வசனத்திலே சொல்லப்படுகிறது. மூன்றாவதாக இன்னொரு காரியம் சொல்லப்படுகிறது. பலிகளை அல்ல இரக்கத்தை நான் விரும்புகிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறதாக நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக அவர் சொல்லுகிறார், அடுத்தபடியாக ஒரு அற்புதத்தை செய்கிறார். 12 வருடங்கள் பெரும்பாடு உள்ளதான ஒரு ஸ்திரீ கர்த்தரை நோக்கி வந்து அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் நான் தொட்டு சுகமாவேன் என்று சொல்லி மன உறுதியோடு தேவ நம்பிக்கையோடு இவனை வந்து ஆண்டவராகிய இயேசுவை அவள் வந்து தொட்டதை பார்க்கிறோம். அவருடைய வஸ்திரத்தை பிடித்ததை பார்க்கிறோம். அவரிடத்திலிருந்து ஒரு மகிமை புறப்பட்டு சென்றதை பார்க்கிறோம். அப்படியாக அந்த வேத வசனம் ரொம்ப தெளிவாக அழகாய் சொல்லுகிறது. அடுத்தபடியாக அதில் இன்னொரு அற்புதங்கள் சொல்லப்படுகிறது. ஒரு சிறு பெண் மரித்து போனால் அந்த மரித்து போன பெண் இன்னும் அவள் மரிக்கவில்லை, அவள் உயிரோடு இருக்கிறாள் என்று சொல்லி, அவள் நித்திரையாக இருக்கிறாள் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்திலே கடந்து செல்லுகிறதாக பார்க்கிறோம். அந்த இடத்திலே அவளுடைய கையை தொட்டு ஆண்டவர் எழுப்பும் பொழுது அவள் உயிரோடு எழுந்தாள். ஜனங்கள் எல்லாரும் அந்த இடத்திலே மகிமைப்படுத்தினார்கள், ஆண்டவராகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். இது என்னவா இருக்கிறது என்று சொல்லி ஆச்சரியப்படுகிறதாக பார்க்கிறோம். தேவ ஜனமே, அருமையாய் இந்த அற்புதங்களை குறித்து இந்த மத்தேயு 9ஆவது அதிகாரத்திலே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. படிப்பீர்கள் என்றால் ரொம்ப அருமையான ஒரு வேத வசனம் நிறைந்ததான இந்த 9ஆவது அதிகாரம். சரி, இவ்வளவு அற்புதங்களை செய்கிறாரே, இவர் யார்? இப்படிப்பட்ட தேவன் இவர் எப்படிப்பட்டவர் என்பதை தேவன் அறிந்து கொள்ளணும். தேவனாகிய கர்த்தர் இவர் யார் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளணும் என்று சொல்லி இவரை பார்க்கும் பொழுது அருமையாய் தீமோத்தேயு 3ஆவது அதிகாரம் 16ஆவது வசனம் இவனமாய் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம் என்று சொன்னால், அன்றியும் தேவ பக்திக்குரிய இரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளக்கூடியவளே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களாலே காணப்பட்டார், புற ஜாதிகளிடத்திலே பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். அருமையான தேவ ஜனமே, தேவ பக்திக்குரிய இரகசியமானது
நாம் இந்த தேவன் எப்படிப்பட்டதான இந்த தேவன் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அருமையாக செய்கிற இந்த அற்புதங்களை செய்கிற மத்தேயு 9வது அதிகாரத்திலே அவர் செய்கிறதான அற்புதங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது ஜனங்களுக்குள்ளாக ஒரு கேள்வி, எப்படிப்பட்டவர் இவர்? யார் இவர்? எப்படிப்பட்டவர் இவர்? வானத்திலிருந்து இறங்கின மகா பெரிய தேவன் என்பதை இவர்கள் அறிந்து கொள்ள வேண்டுமே என்பதாக அந்த ஜனங்கள் வாஞ்சிக்கும் பொழுது அழகா இதை பவுல் தான் இதை அழகாக வெளிப்படுத்துகிறார். இதை எப்படி வெளிப்படுத்துகிறார்? அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளக்கூடியது, மகா மேன்மை உள்ளது என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்ன தேவ பக்திக்குரிய அந்த ஜனங்கள், தேவ பக்தியோடு அந்த ஜனங்கள் தேவனை தேடி வந்ததாக பார்க்கிறோம். தேடி வந்த ஜனங்கள் அந்த திமிர்வாத கரனை கொண்டு வந்து வீட்டிலே இறக்கினதும், அருமையாய் அவர் மத்தையை சந்தித்ததும், அழகான அந்த சிறு பெண்ணை உயிரோடு எழுப்பினதுமான இப்படிப்பட்ட தேவன் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் இதில் அழகாய் தீமோத்தியில பவுல் எழுதுகிறதான ஒரு காரியம், அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியம். அது என்ன அப்படிப்பட்டதான மேன்மையான ரகசியம்? தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்பதே தேவ ரகசியமாக சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட தேவன் மனித அவதாரம் எடுத்து தாழ பூமியிலே வந்த பொழுது மெய்யாலுமே அவர் தேவனாகவே இந்த பூமியில நடமாடினார். அழகாய் அவரை தேடி வந்த யாவரும் அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்கள் என்றே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இவரை குறித்து தான் இந்த நாட்களில் இவர் எப்படிப்பட்டவர், இவர் எப்படிப்பட்ட தேவன், மாம்சத்திலே வெளிப்பட்டவர் யாராக இருக்க வேண்டும் என்பதை சொல்லித்தான் நாம் இந்த நாட்களிலே தியானிக்கும்படியாக நாம் தேவ ஜனமே கடந்து வந்திருக்கிறோம். இந்த கால வேளையில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் அழகாக இந்த வேத வசனத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் உண்மையிலே தேவன் இந்த நாட்களிலே உங்களுடைய உள்ளத்திலே இல்லத்திலே அவர் பிறந்து புதிய மகிழ்ச்சியை இந்த புதிய 23ஆம் ஆண்டிலே 2023ஆம் ஆண்டிலே இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். சிறப்பான நாட்கள் இது. எங்கேயும் உலகம் முழுவதிலும் ஒரு மிகுந்த ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. இந்த சந்தோஷமான நாட்களிலே இயேசு கிறிஸ்துவை நாம் அதிகமாய் தெரிந்து கொள்கிறது எவ்வளவு ஒரு மேன்மையான காரியம், எவ்வளவு ஒரு நன்மையான காரியமும் கூட இருக்கிறது. தேவ பிள்ளையே, இந்த நாட்களிலே நாம் தியானிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. சரி, மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. இந்த தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். நம்மை போலவே பாடுள்ள மனிதனாக, நம்மை போலவே பசி உள்ள மனிதராக, நம்மை போலவே நாம் எப்படி உழைத்து நாம் ஒரு நிமிடம் ஓய்வெடுக்கணும் சொல்லி தூங்குகிறோம், அதே போல அவர் உறங்குகிறவராகவும் காணப்பட்டார். இப்படியாக அவருக்கு பசி இருந்தது, தாகம் இருந்தது, எல்லாம் அவருக்கு இருந்தது. அதனால தான் அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று இந்த காரியத்தை பவுல் அழகாய் தீமோத்திக்கு எழுதுகிறதாக பார்க்கிறோம். தேவ பக்திக்குரிய ரகசியம் என்றே சொல்லுகிறார் அவர். இதை சொல்லும் பொழுது தேவ பக்திக்குரிய ரகசியம். உலகத்திலே நிறைய பக்திகள் உண்டு. தேவ ஜனங்களுக்குள்ளாக நம்முடைய இந்திய தேசத்திலே 140 கோடி மக்களுக்கு மேலாய் வாழுகிறவர்கள் ஒவ்வொரு விதமான பக்தியில இருந்தாலும் இது ஒரு பக்திக்குரிய ரகசியம், மகா மேன்மை உள்ளது என்று சொல்லியே பவுல் அழகா இதை சொல்லுகிறதாக நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை என்ன ரகசியம் என்று சொன்னால் அதை அழகா சொல்லுகிறார். தேவனாகிய கர்த்தர் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று சொல்லி நம்மை போல மாம்சத்திலே வந்தார், பாடுள்ள மனிதனாகவே இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. தேவ ஜனமே, அழகாய் அதை அழகாய் அதை எழுதுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி 53வது அதிகாரத்திலே 5வது வசனத்திலே அழகாய் எழுதுகிறார். நம்முடைய மீறுதலின் மித்தம் அவர் அடிக்கப்பட்டு, நம்முடைய அக்கிரமத்தின் மித்தம் அவர் நொறுக்கப்பட்டு, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற அக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிறோம் என்று அழகாய் அதை எழுதுகிறார். தீர்க்க தரிசனமாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வருகிறதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இதை தெளிவாய் எழுதுகிறதாக நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அழகாய் அது 2வது பிலிப்பியர் நீங்கள் 2வது அதிகாரம் படிப்பீர்கள் என்று சொன்னார். அதில் ரொம்ப தெளிவாய் சொல்லப்படுகிறது. அவர் மனித அவதாரம் எடுத்து தாழ பூமியிலே இறங்கி வந்தார். சிலுவையின் மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லப்படுகிறது. தேவ ஜனமே, இது யாருக்காக? நமக்காக. அவர் பிறந்தது நமக்காக, அவர் அடிக்கப்பட்டது நமக்காகவே அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தி நம்மை மீட்டுக் கொண்டார் என்று பார்க்கிறோம். தேவனுடைய ஜனமே, அதற்காகவே அவர் மாம்சத்திலே வெளிப்பட்ட தேவன் என்று வைராக்கியமாக சொல்ல. அதோடு மாத்திரமல்ல, அந்த வேத வசனம் இன்னொன்று சொல்லுகிறது, அவர் ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டாராமா. ஹல்லேலூயா. ஆவியிலே நீதி உள்ளவராகவே, நீதி செய்கிறவராகவே, நன்மைகளை செய்கிறவராகவே எங்கும் சுற்றி திரிந்தார் என்று அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது போல நன்மைகளை செய்கிறவராகவும் நீதி உள்ளவராகவும் அவர் பூமியிலே காணப்பட்டார்.
தேவனுடைய ஜனமே, பிள்ளைகளே, இதை பார்க்குற நீங்களும் கூட ஹல்லேலூயா, தேவன் உண்மை உள்ளவர், அவர் பொய் சொல்ல மனுபுத்திரன் அல்ல என்று ஹல்லேலூயா என்னாகும் 23வது அதிகாரம் படிப்பீர்கள் என்றால் சொல்லப்படும். அவன் மனமாற மனுபுத்திரன் அல்ல, அவர் நல்ல தேவன், உண்மை உள்ள தேவன். அதனால தான் அவர் ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார் என்று அருமையான இந்த வேத வசனம் சொல்லுகிறது. அதோடு மாத்திரமல்ல, இன்னொன்று சொல்லுகிறது, அதிலே தேவ தூதர்களாலே அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? காணப்பட்டார். தேவ தூதர்களாலே காணப்பட்ட அருமையான நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவருடைய பிறப்பின் ரகசியத்தை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இதை அறிவிக்கிறது முதலாவது தேவனுடைய தூதர்களே அறிவிக்கிறார்கள். நீங்கள் லூக்கா 2வது அதிகாரத்தில் நீங்கள் 10 பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அதில் அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஜனமே, நான் வேண்டும் என்றால் அதை வசனத்தை நான் உங்களுக்கு படித்து காட்டுகிறேன். பாருங்கள், அழகாய் இதில் சொல்லப்படுகிறது. தேவ தூதன் மரியாள் இடத்துல வந்து அருமையாய் இந்த வசனத்தை அவர் சொல்லுகிறதை பார்க்க, தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்க வந்த இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்கள் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணியிலே சுற்றி முந்தனையிலே கிடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார்கள். அந்த சனமே பரமசேனையின் திரள். ஹல்லேலூயா. பாருங்கள், அந்த சனமே, இதில் வேதம் சொல்லுகிறது, அந்த சனமே பரமசேனைகளுடைய திரள். சர்வ வல்லமை உள்ள தேவன், வானாதி வானங்களையும் சர்வ லோகத்தையும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன் தாள பூமியிலே இறங்கி வரும்போது பரம சேனையின் திரள் பூமியை நோக்கி இறங்கி வந்தது. தேவனுடைய ஜனமே, பரலோகமே இறங்கி வந்தது என்று நாம் பார்க்கிறோம். அருமையாய் அதில் சொல்லப்படுகிறது. அதனால தான் வேதத்தை எழுதும் பொழுது, பவுல் எழுதும்போது, தீமோத்திக்கு எழுதும்போது தெளிவாய் சொல்லுகிறார், அவர் தேவ தூதர்களாலே காணப்பட்டார். அருமையாய் அவர் 40 நாட்கள் தேவனுடைய பாதத்திலே உபவாசம் பண்ணும் பொழுது, கடந்து செல்லும் போது பணிவிடை ஆவிகள், தூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இதைத்தான் அதை அழகாய் அதில் வேத வசனத்தில் லூக்காவிலே சொல்லப்படுகிறது. லூக்கா எழுதும் பொழுது சொல்லுகிறார், அவர் பரம சேனையின் திரள் இறங்கி வந்ததாம். ஹல்லேலூயா. அருமையான நம்முடைய தேவன், ஹல்லேலூயா, அருமையான நம்முடைய கர்த்தர் தாள பூமியிலே இறங்கி வந்தார். யாருக்காக? நமக்காக, உங்களுக்காக, எனக்காக. சின்ன பாலகனாக பிறந்தாலும் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாகவே இருந்தார். திமிர்வாதக்காரனை எப்படி குணமாக்கினாரோ, மத்தேயு எப்படி அழைத்தாரோ, சிறு பெண்ணை எப்படி உயிரோடு எழுப்பினாரோ, பெரும்பாடு உள்ள ஸ்திரியை எப்படி குணமாக்கினாரோ, ஹல்லேலூயா, அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு சென்றது. அதனால தான் கோடான கோடி மக்கள், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இந்த நாளிலும் தேவனை தேடுகிறவர்களாக, தேவனை அண்டி வருகிறார்கள். யாவர் எப்படிப்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும் அவர்கள் தேவனை தேடி வரும்போது நிச்சயமாய் அவர் விடுதலை கொடுக்கிற ஆண்டவராகவே இருக்கு. அதனால் இந்த நாட்களில் உலகம் முழுவதும் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், தேவனை அறிந்த பிள்ளைகளிடத்தில் கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், தேவன் என்னை எப்படி சந்தித்தார், எனக்கு என்ன அற்புதங்களை செய்தார் என்று, அவர் எப்படியாக தேவன் எனக்கு வெளிப்பட்டார், அவர் செய்த அற்புதங்கள் என்ன அப்படி என்பதெல்லாம் இந்த நாட்களில் அநேக காரியங்களை நாம் கேள்விப்படலாம். அவர் உண்மையிலேயே மகா பெரிய தேவன். இவரை குறித்து அடுத்ததாக அந்த வேதவசனம் சொல்லுகிறது, புறஜாதியரிடத்திலே பிரசங்கிக்கப்பட்டார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. தேவனுடைய ஜனமே, புறஜாதிகர் இடத்திலே அப்படி என்று சொன்னால் தேவனை அறியாத இருக்கிற ஜனங்களாக இருக்கலாம். ஒருவேளை தேவனை அறிந்திருக்கிற ஜனங்களும் இந்த நாட்களிலே புற மனிதர்களைப் போலத்தான் காணப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. அதைத்தான் இது அழகா சொல்லுகிறது, புறஜாதிகளிடத்திலே பிரசங்கிக்கப்பட்டார். ஒரு பிரசங்கம் கிறிஸ்தவர்களுக்குள்ளே, தேவ ஜனங்களுக்குள்ளே, ஏன் இன்னும் சொல்லலாம் ஊழியர்களுக்குள்ளே பெரிய பெரிய தேவ மனிதர்கள் இருக்கிறார்கள், ஊழியம் செய்கிறவர்கள் இருப்பார்கள். எப்படிப்பட்ட ஊழியர்களாக இருந்தாலும் அவர்கள் பிரசங்கிக்கிறது ஒரு காரியம், தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை பற்றின பிரசங்கம். ஹல்லேலூயா. அதுதான் பிரசங்கம். சிலுவையில், அதை பவுல் சொல்லும்போது அழகாய் கொரிந்தியர் புஸ்தகத்திலே சொல்லுகிறார், சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவே அல்லாமல் நாங்கள் வேற யாரை குறித்தும் பிரசங்கிக்கிறதில்லை. ஏன் என்று கேட்டால், அவர் ஹல்லேலூயா, சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு அவர் மெய்யான தேவன், அவர்தான் மெய்யான தேவன். உலகத்திற்கு அவர் பைத்தியமாக காணப்பட்டாலும் எங்களுக்கு அவர் தேவ பலனாயிருக்கிறார். அதனாலே தான் அந்த சிலுவையில் அடிக்கப்பட்ட கிறிஸ்துவை குறித்தே நாங்கள் பிரசங்கிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி அழகாய் சொல்லுகிறார். இதுதான் தேவ ஜனமே பிரசங்கம். பிரஜாதிகளிடத்தில் ஒரு பிரசங்கம் இருக்குமானால், உலகத்திலே ஒரு பிரசங்கம் பிரசங்கிக்க கூடுமானால், அது என் ஆண்டவராகிய இயேசு அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்கிறதே அருமையான ஒரு வசனம். ஹல்லேலூயா. அருமையான ஒரு பிரசங்கம். அவர் அற்புதங்களை செய்கிறார். குருடர்கள் பார்வையடைகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், குருடர்கள் பார்க்கிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், மரித்தோர்கள் எழும்புகிறார்கள் என்று சொன்னாலே இயேசு கிறிஸ்துவை பற்றின பிரசங்கம். ஹல்லேலூயா. அந்த பிரசங்கத்தை
கேட்கும் பொழுதே ஒரு அற்புதத்தின் வல்லமை கடந்து செல்கிறது. அதைத்தான் அற்புதமாய் அதை தேவன் சொல்லுகிறதான திமிர்வாதக்காரனை அப்படித்தான் கொண்டு வந்தார்கள். ஹல்லேலூயா. எப்படியாக ஒரு சுகமாவார் என்று சொல்லியே அவர்கள் இருந்திருந்த வீட்டுக்குள்ளாக அந்த திமிர்வாதக்காரனை கொண்டு வந்த அந்த அற்புதமான காரியங்களை நீங்கள் வேதத்தில் படிப்பீர்கள் என்று சொன்னால் அவர்கள் எப்படி அந்த திமிர்வாதக்காரனை அவர் இடத்துல கொண்டு வந்தார்கள் என்றதை அழகாய் தெளிவாய் சொல்லுகிறது. அவருடைய விசுவாசத்தை பார்த்து கர்த்தர் உண்மையிலேயே மகிழ்ந்தார். ஹல்லேலூயா. கர்த்தராகிய நம் ஆண்டவராகிய தேவன் மகிழ்ந்தார். அவருடைய விசுவாசத்தை பெரியது என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்ததாக சொல்லப்படுது உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார் என்று சொல்லு. உலகத்திலே ஒரு விசுவாசம் இருக்குமானால் நம் ஆண்டவராகிய இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு எழுந்த தேவன். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதே உலகத்திலே விசுவாசிக்கப்படுகிற ஒரு விசுவாசம். என்று சொன்னால் விசுவாசத்தினாலே நாம் இந்த நீதியை பெற்றுக்கொண்டோம், விசுவாசத்தினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். அவரை விசுவாசத்தினாலே ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் என்று ஆண்டவரே அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறவராய் இருக்கிறார் நம் ஆண்டவராகிய இயேசு. ஹல்லேலூயா. விசுவாசம், உலகத்திலே ஒரு விசுவாசம் இருக்குமானால் என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், அவர் என்னை வாக்காக்க வல்லவர், என்னை வழிநடத்த வல்லமை உள்ள தேவன், என்னுடைய ஜெபத்தை அவர் கேட்கிறவர், ஒரு நாளும் அவர் என்னை புறம்பாய் தள்ளுகிற தேவன் அல்ல. அதனால் தான் ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடுகிறதில்லை என்று சொல்லி அருமையாய் ஆண்டவர் சொல்லி அவர் பரத்துக்கு ஏறி சென்றதாக கூட நாம் பார்க்கிறோம். அவர் பரலோகம் செல்லும் பொழுது சொல்லுகிறார், அவர் நான் உங்களை திற்றவர்களாக விடுகிறதில்லை, திக்கற்றவர்களாக நான் உங்களை விடுகிறதில்லை, உங்களிடத்தில் வருவேன், அந்த தேற்றுவாள் வருவார், உங்களை தேற்றுவார், ஆற்றுவார், உங்களை என்றென்றைக்கும் மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு இந்த பூமியிலே வைப்பார் என்று சொல்லி அவள் அழகாய் அவர் சொல்லி போகிறதாக பார்க்கிறோம். ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளே, அழகாய் உலகத்திலே ஒரு விசுவாசம் உண்டானால் தேவனை உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் என்றைக்கும் உயிரோடு இருக்கிற தேவன், என் வேண்டுதலை கேட்கிறார், என்னை காண்கிற தேவன், என்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார் என்று சொல்லி தேவன் மேல் எந்த அளவுக்கு நாம் விசுவாசம் வைக்கிறோமோ கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை ஹல்லேலூயா காக்க வல்லவர். நம்முடைய விசுவாசத்தை அவர் கனப்படுத்துவார். நம்முடைய விசுவாசத்தை அவர் புறம்பை தள்ளுகிறவர் அல்ல. நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்தி என்ன தேவைகளோடு வந்து நம் தேவனை நோக்கி பார்க்கிறோமோ நிச்சயமாய் அவர் அற்புதங்களை செய்வார். தேவனுடைய பிள்ளைகளை அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டதை நாம் 9வது அதிகாரத்திலே, மத்தேயு 9வது அதிகாரத்திலே தான் நான் பார்க்கிறோம். தேடி வந்து அந்த ஸ்திரீயானவள் தேவனை தொட்டாள் என்று, அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் தேவன் அவளை பார்த்து அவளை சுகமாக என்று கூட சொல்ல, அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் சுகமாகிவிட்டாள். ஹல்லேலூயா. தேவனை தொட்டால் போரும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, எனக்கு தெரிந்த அருமையான ஒரு போதகர் ஒருவர் இருக்கிறார். அடிக்கடி இந்த வசனத்தை சொல்லும்போது சொல்லுவார், இயேசு உங்களை தொட்டாலும் சுகம், இல்லை இயேசுவை நீங்கள் தொட்டாலும் சுகம் என்று சொல்லி அருமையாய் பிரசங்கிக்கிறதான ஒரு தேவ மனிதன் எனக்கு பிரசங்கிப்பார். என்னுடைய தகப்பனார் அவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியாக உலகத்திலே விசுவாசம் ஒன்று உண்டு என்று சொன்னால் என் ஆண்டவர் ஜீவிக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் வருவார், அவர் நீதி செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக வசனம் சொல்லுகிறது, அவர் மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார் என்று அழகாய் சொல்லுகிறதாக நாம் பார்க்கிறோம். தேவனுடைய ஜனமே, ஹல்லேலூயா. மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்படுகிறவர் எப்படி அவர் தாழ பூமியிலே மாம்சத்திலே வெளிப்பட்டாரோ, எப்படி அவர் பூமியிலே வந்தாரோ அப்படியே அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அருமையான சீசர்கள் அவரோடு இருந்து 12 பேர் அவரோடு ஊழியம் செய்தார்கள், சீசர்களாக இருந்தார்கள். அவர் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அவருடைய சீசர்கள் அவர் இடத்துல தேடி போனார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, அவர் ஒலிவமலை என்கிறதான ஒரு இடத்துல இருந்து தேவனாகிய கர்த்தர் உயிரை எடுத்துக்கொண்டதாக நாம் பார்க்கிறோம். அப்பொழுது கூட தேவ தூதர்கள் இறங்கி வந்தார்கள். இறங்கி வந்து சொன்னார், எப்படி அவரை போனாரோ அப்படியே நிச்சயமாய் திரும்பி வருவார், தேவனுடைய பாதத்திலே காத்திருங்கள் என்று சொல்லி அன்று அவர்கள் சொல்லி போனதாக நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றும் நாம் தேவ சமூகத்திலே காத்திருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை கைவிடுகிறவர் அல்ல, ஆசீர்வதிப்பார், நம்மை பலப்படுத்துவார். நம் என்ன தேவைகளோடு இந்த நாட்களிலே இருக்கிறோமோ, உங்களை பற்றி எனக்கு தெரியாது, உங்களுடைய தேவைகளை நானும் அறிந்ததல்ல, ஆனால் உங்களுடைய தேவைகளை நம் ஆண்டவராகிய தேவன் அறிந்திருக்கிறார். நிச்சயமாய் உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை ஆசீர்வதிக்கிறவர். தேவனை நோக்கி பாருங்கள், நிச்சயமாய் உங்களை வெக்கப்பட்டு போக விட மாட்டார் ஆண்டவர். நம் தேவன் அருமையான நல்ல தேவன். அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டவர் தான், இந்த பூமியிலே மனிதனாக இறங்கி வந்தவர் தான், நம்மை போல பாடுகளை ஏற்றுக்கொண்டவர் தான். அதனால தான் நம்மளுடைய பாடுகள் இன்னது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை தேவனாகிய கர்த்தர் இயேசு அதை அறிந்திருக்கிறார்.
அறிந்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, தேவனை எந்த அளவுக்கு நீங்கள் நேசிக்கிறீர்களோ, எந்த அளவுக்கு அவரிடத்திலே நீங்கள் சேருகிறீர்களோ, அந்த அளவுக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களிடத்திலே சேருவார். அவர் யாரையும் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல, யாரையும் அவர் புறக்கணிக்கிற தேவனும் அல்ல. எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள் என்று அழைத்ததாக நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார், உங்களை ஆசீர்வதித்து பூமியிலே உங்களை ஸ்திரப்படுத்துவார். உங்களுடைய தேவைகளை எல்லாம் அறிந்து, உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் அறிந்து நன்மைகளை செய்து உங்களை வாழ வைத்து சுகமாயிருக்க பண்ணுவார். தேவனுடைய பிள்ளைகளை, அப்படிப்பட்ட தேவனாகிய கர்த்தர் தான் வேத வசனம் சொல்லும் பொழுது அழகாய் சொல்லுகிறதாக நாம் பார்க்கிறோம். மாம்சத்தில் வெளிப்பட்ட நம்முடைய தேவன், தேவ தூதர்களால் காணப்பட்ட நம்முடைய தேவன் நீதி உள்ளவர். அவர் அருமையாய் காணப்பட்ட தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் அந்த அற்புதத்தை செய்து அருமையாய் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துகிறவர். அவரை தேடி வரும்பொழுது நிச்சயமாய் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். என்ன தேவைகளோடு இந்த நாட்களிலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவைகள் உண்டு. இன்றைக்கு ஜனங்களுக்கு ஒரு தேவைகள் உண்டு, இதே நேரத்தில் ஊழியக்காரர்களுக்கும் ஒரு தேவைகள் உண்டு. எங்களைப் போல எனக்கும் ஒரு தேவைகள் உண்டு. என்ன தேவைகள்? தேவனிடத்திலே, தேவனே இன்னும் என்னை பயன்படுத்தும், உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்பும், இன்னும் எனக்கு அபிஷேகம் தாரும், இன்னும் உம்முடைய மகிமைப்படுத்த என்னென்ன வாய்ப்புகள் எனக்கு தருகிறீரோ அப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் நீர் எனக்கு பயன்படுத்தும். நான் எல்லா இடத்துக்கு போனாலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். இன்றைக்கு இருப்பது போல அல்ல, இன்னும் எனக்கு அபிஷேகம் வேண்டும், வல்லமை வேண்டும், வருகிற ஜனங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும். என்ன தேவைகளோடு வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நீர் அற்புதத்தை செய்ய வேண்டும் ஆண்டவரேன்னு சொல்லி நாங்களும் இந்த நாட்களில் அப்படிப்பட்டதை தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தேவனுடைய ஊழியக்காரர்கள் அப்படித்தான் விரும்புவார்கள். ஆண்டவரே இன்னும் பயன்படுத்துங்க, என் ஜனங்களெல்லாம் விடுதலையாக்கப்படணும், என் ஜனங்களெல்லாம் விடுதலையாக்கப்பட்டு அவர்களெல்லாம் என் தேசமே சந்திக்கப்படணும் அப்படின்னு சொல்லித்தான் இன்றைக்கும் நாட்களிலும் தேவ பிள்ளைகள், தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள் விரும்புகிறதான ஒரு காரியம். நிச்சயமாக உங்களுடைய விருப்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து நிறைவை கட்டளையிடுவார். நீங்கள் கேட்ட இந்த வசனம் உங்களை ஆசீர்வதிப்பதாக. இந்த நாட்களிலும் அருமையான இந்த நல்ல வாய்ப்பை தந்து என்னை இந்த இடத்துல நிறுத்தினார்கள். அதற்காக நான் நன்றி செலுத்தினேன். அருமையான இந்த நேரத்திலும் நாம் ஜெபிக்க போகிறோம். பிஷப் அவங்க சார்லஸ் பிஷப் இந்த நேரத்தில் நமக்காக அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணி இறுதி ஜெபங்களை பண்ணி நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். அன்பான கர்த்தரோட பிள்ளைகளே, இவ்வளவு நேரம் கர்த்தரோட வார்த்தையை கேட்டீங்க. ஆண்டவர் அற்புதம் உங்கள் வீட்டில் செய்ய போகிறார். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதத்தை செய்ய போகிறார். பெரும்பாலுள்ள ஸ்திரீ வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்திலே வல்லமை புறப்பட்டது. எவ்வளோ காலம் அந்த பாடு இல்லையா? நீங்க நினைக்கிறீங்களே, இந்த செய்தி கேட்கும் போது எத்தனை காலம் என் பாடு இந்த மகளை போல, இந்த சகோதரி போல நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். நல்ல ஒரு வசனத்தை கேட்டோம். அதுல போதகர் சொல்லுகிற பொழுது, இயேசு கிறிஸ்து யாரை தொட்டாலும் அவர்கள் சுகமாவார்கள், இயேசு கிறிஸ்துவை தொட்டவர்களும் சுகமாவார்கள். இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்கள். எப்படி நான் தொடுவது இயேசு கிறிஸ்துவை? நீ விசுவாசித்தாலே அவரை தொடர மாதிரி தேவ மகிமையை காண்பாய். நாம் ஜெபிக்கலாம். கரம் பிடித்து நடத்துவார், கண்மழை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மழை மேல் நிறுத்துவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பின் பரலோக தகப்பனே, உடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும், அற்புத அடையாளங்களை பெற்றுக்கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, இவர்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்தும் மகிழும்படி திருப்தியாக்கும் உம்முடைய கிருபையினால உம்முடைய கரம் இவர்களை தொடட்டும்.
தொட்டு சுகத்தை கொடுக்கட்டும். வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும். அப்பா ஆண்டவரே, உம்முடைய வல்லமை ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளும், ஒவ்வொரு சரீரத்துக்குள்ளும், ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் வரட்டும். இப்பொழுதே அற்புத சுகத்தையும் அற்புத விடுதலையும் பெற்றுக்கொள்ளட்டும். கண்ணீரோடு ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகளை தொடும் ஆண்டவரே. மிகுந்த சமாதானம் வீட்டுக்குள் உண்டாகட்டும். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த கர்த்தராகிய கிறிஸ்து என் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். உங்களுக்காக பிறந்திருக்கிறார் தேவ பிள்ளையே. உங்களுக்காக பிறந்திருக்கிறார் தேவ பிள்ளையே. உங்களுக்கு சுகத்தை கொடுக்க, உங்களை விசாரிக்க, உங்களோடு இருக்க அவர் வந்திருக்கிறார். அவரை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு அற்புதம் செய்வார் என்று கர்த்தாவே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனின் அன்பு, பரிசுத்த ஆவியானோட ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களில் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. God be with you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை சந்திப்போம். ஆமென்.